ஹாய் காமிக்கிற மாரி எமோஜி போட்டு இப்போ 2 பேர் தான் இருக்காங்க. ஆமா. எனக்கு லேட்டா வருது ஒரு வேல. தெரியல. ம். இருக்கலாம். இல்லாம போகலாம். இதுக்கு முன்னாடி யாரு கூடயா லைவ் ஷூட் பண்ணிருக்கியா? நெறைய பேர் கூட போயிருக்கேன். யாராவது ஒரு பெரிய யூடியூபர்ஸ்? எஸ் யாரு? 14K 19K அந்த மாரி ம். போயிருக்கேன். ஆஹா சூப்பர். நான் இது வரைக்கும் லைவ் ஸ்ட்ரீம்லாம் ட்ரை பண்ணதே கிடையாது. ஏன்னா பயம். பக்கத்திலே இங்கிலீஷ்காரங்க மாரி பேசுற. இல்லடி. இல்லப்பா எங்க அம்மா நான் என்ன நடந்தாலும் எங்க அம்மாட்ட சொல்லிடுவேன். இல்லன்னா எங்க அம்மாவே கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு சில விஷயம்லாம் எங்க அம்மாட்ட சொல்ல மாட்டேன். அது என்னோட பெர்சனலா இருக்கும். அதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன். ஃப்ரெண்ட்ஸ்ன்னா இவ்ளோ ஒண்ணும் இல்ல. கத்தி பேசுறியே நீ எங்க உட்காந்துருக்க? புரியல. நான் கத்தியா பேசுறேன். எங்க உட்காந்துருக்க ஃபர்ஸ்ட் நீ? நான் பெட்ரூம்ல. அதான் இவ்ளோ தில்லு. ஆ யார் எங்க அந்த அம்மா ஒரு முன்னாடி பெர்சன் கமெண்ட் பண்ணுங்க. ஒரு பெர்சன் யாரு கமெண்ட் பண்ணுங்க. யாரு? எனக்கு லேட்டா வருதுன்னு நெனைக்கிறேன். எனக்கு நெட் எதுவும் ராங்கா இருக்கா என்ன? இல்லையே! அதான் பெட்டோட முடிஞ்சிச்சு எனக்கு. எனக்கு காமிக்க மாட்டேங்குது. பாப்போம் பாப்போம். உண்மைய சொல்லு அந்த பெட்டோ நீதானே அனுப்பிச்ச? RS BTS எடிட் பாப்பியா? புரியல. RS BTS எடிட். எனக்கு தெரியலையே அந்த மாதிரி நான் பாப்பேன் நெறைய சேனல். ஆனா பேர்லாம் அவ்வளோ கவனிச்சது கிடையாது. 18K சப்ஸ்கிரைபர்ஸ். அவங்க கூட பண்ணிருக்கியா? பேசியிருக்கேன் பண்ணதுதான் இல்லை. அவங்களுக்கு நாளைக்கு பர்த்டே. ம். ம். அதெல்லாம் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தேன். ஆஹா. தொண்டை வலிக்குது. எப்படி இவ்ளோ பிரேவா நீ குடுக்குற நம்பர் வாட்ஸ்அப் நம்பர்? ஒன்லி ட்ரஸ்ட் தான். ஒரு வருஷமா பேசியிருக்கேன் எல்லா பேரும். இல்லப்பா அப்படி சொல்லல. இப்ப நீ இப்போ நான் உனக்கு ஒரு பொண்ணா பையனானே தெரியாது. நான் வந்து ஒரு பையனா வந்து பொண்ணு மாதிரி பேசினா நீ என்ன பண்ணிருப்ப? மெசேஜ் போட்டா நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன். நீ போட்டோ அனுப்பிச்சிருந்தா என்ன இருக்கும்? அதெல்லாம் என் பாஸ்ட்லாம் உனக்கு தெரியாது. நீதான் ஏய் தெரிஞ்சா நீதான் செத்துருப்ப. பாஸ்டா நீ என் ஃப்ரெண்ட் மாதிரியே பேசுற தெரியுமா? ஆனா அவ என்னை ஏமாத்திட்டா. ஆனா நீ அப்படி கிடையாது. நீ சொல்லு என்ன பாஸ்ட் அப்படி? லைவ் சாட்ல பேச முடியாதோ? ஆமா. சரி நான் உனக்கு கொஞ்சம் பிரைவேட்டா லைவ் ஸ்ட்ரீம் முடிஞ்சோடனே பண்றேன். நீ என்னடி மூணு குழந்தை உனக்கு சொன்னாலும் புரியாது. நான் குழந்தெல்லாம் கிடையாது போய். ஒரே நிமிஷம் அது. எங்க அப்பானோன்னு நினைச்சு எங்க அப்பாவும் பயந்துட்டேன். ஐயோ இருமலா வருது. ஆ இரும்பலா? இருமலா. நான் உன்னை சூப் குடிக்க சொன்னேன்ல குடிச்சியா நீ? ஏதோ பிளாக் கலரா போட்டு கொடுத்தாங்க. கஷாயம் குடிச்சிட்டேன். அந்த சூப் குடிப்பா உனக்கு எந்த பிரச்சனையுமே வராது. கோல்டு ஃபீவர் எதுவுமே வராது. ஆனா நம்மளுக்குலாம் அதெல்லாம் தேவை. எனக்குலாம் ரொம்ப தேவை. ஏன் தெரியுமா? ஏன்? எனக்கு ஸ்கூலுக்கு போகவே பிடிக்காது. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிக்க அவ்வளோலாம் யாரும் ட்ரூவா இருக்க மாட்டாங்க. கழட்டி விட்டு போயிடுவாங்க ஒரு ஒரு டைம்ல. நான் இருக்கேன்ல. ம். நீ இனிமே பேசாம உன்னை என் ஸ்கூல்ல வச்சதுல இருந்து சேர்ந்துறேன். என்னது? என் ஸ்கூல்ல வந்து சேர்ந்துரு. எவ்வளோ ஃபீஸு? அவ்வளோ மந்த்லி ஃபீஸ் எனக்கு ரூ. 1500 வருது. மந்த்லி 1500. கட்டணுமா? ஆ அப்படி ஃபுல் பேமெண்ட் பண்ணாலும் பண்ணலாம். அது எனக்கு தெரியல எவ்வளோ வரும்னு. அட் அது மந்த்லி பேமெண்ட் தான் அதோட இதுவே. பட் ஆனா நீ ஃபுல் பேமெண்ட்டும் பண்ணலாம். ஆனா அது எவ்வளோன்னு தெரியாது எனக்கு. எனக்கு 1 இயருக்கு வந்து 75,000. 75,000 1 இயர்க்கா? எஸ். எங்க ஸ்கூல்ல அப்ப அப்புறமேட்டு அதிகமா பிடிப்பாங்க. எனக்கு டோட்டல் ஃபீஸ் எனக்கு தெரிஞ்சு ரூ. 25,000 கிட்ட வரும் 1 இயர்க்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ புடுங்குவாங்க எங்க ஸ்கூல்ல. ஆனா ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. கல்ச்சுரல்ஸ் தான் ஃபுல்லா ஜாலியா தான் இருப்பேன். அதுவும் இல்லாம நான் டான்ஸ் சிங்கிங்னு போயிடுவேனா. ஆனா ஸ்போர்ட்ஸ் டே அப்போ மட்டும் எனக்கு ஒரு மாறி இருக்கும். ஏன் தெரியுமா? எனக்கு ஸ்போர்ட்ஸே சுத்தமா வராது. என்னப்பா நானும் யாராவது 2 பேராச்சும் அட்லீஸ்ட் 3 பேரா இருந்தாங்களே அது வரைக்கும் சந்தோஷமா இருக்கு. பாப்போம் யாரு வரும். ஆ பாப்போம் யார் வரும். ம் நான் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தான். ப்ளூ எடிட் பார்த்திருக்கியா?
ப்ளூ எடிட்டா? சத்தியமா